பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். பாடம் 8 பாபுல் இஸ்திகாமதி. பாடத்துடைய பேர் என்ன? பாபுல் இஸ்திகாமதி, உறுதியாக இருப்பது, நிலைத்திருப்பது அப்படின்ட்டு அதனுடைய அர்த்தம். قال الله تعالى, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனம், ஃபஸ்தகிம் கமா உமிர்த. இது ஹூத் என்கின்ற சூறாவுல 116வது ஆயத்தாக இருக்குது, 112வது ஆயத்தா இருக்குது. وقال تعالى إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. ஃபுஸ்ஸிலத் சூராவுல 32-30வது ஆயத்துல இருக்குது. ஆமா, சரி, ஓகே சொல்றேன். وقال تعالى إن الذين قالوا ربنا الله ثم استقاموا فلا خوف عليهم ولا هم يحزنون أولئك أصحاب الجنة خالدين فيها جزاء بما كانوا يعملون. அல்லாஹ் கூறுகிறான், நபியே, நீர் ஏவப்பட்ட பிரகாரம் நேர்வழியில் உறுதியாக இருப்பீராக. முதல்ல இந்த பாபுடைய தலைப்பு என்ன? உறுதியாக இருப்பது, இஸ்திகாமத். குர்ஆன்ல நிறைய இடத்துல இஸ்திகாமத் என்கின்ற வார்த்தை வரும். நிலைத்திருப்பது, ஒரு செயலில் அல்லது நம்மளுடைய ஏதாவது ஒரு அமலில், ஒரு கடமையில், நமதுக்கான ஒரு பொறுப்பில், நமது கொள்கையில், இது எல்லாமே இஸ்திகாமத் என்கின்ற அந்த வார்த்தையில் அடங்கும். உறுதியாக நிலைத்திருப்பது அப்படிங்கிறது. முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்தகிம் கமா உமிர்த, அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய தூதருக்கு சொன்ன ஒரு கட்டளை. என்ன கட்டளை? நபியே, நீர் ஏவப்பட்ட பிரகாரம் நேர்வழியில் உறுதியாக இருப்பீராக. உங்களுக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு 53 வயதிற்கு மேலே தாடிகள் நரைக்க ஆரம்பிச்சிச்சு. அதனுடைய எண்ணிக்கை எல்லாருக்குமே தெரியும். 17 to 20 நரைகளுடைய எண்ணிக்கையை முதல் கொண்டு நமக்கு மார்க் அறிஞர்கள் ரொம்ப தெளிவாக படுத்தியிருக்கிறாங்க. அதில் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஹாபாக்கள் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய தாடிகளும் தலைமுடிகளும் நரைக்க ஆரம்பித்து விட்டதே அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னுடைய நரைக்கு காரணம் ஏன்னா, இப்போ நம்ம சயின்ஸ் ரீதியாக நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தலையில் அதிகமாக நரை விழுவதற்கு 2 காரணம் சொல்லுவாங்க. ஒன்று கவலை, 2வது பயம். எதையாவது குறித்து நம்ம நினைச்சுக்கிட்டு சிந்தனை, கவலை, பயத்தோடு நம்ம இருந்தோமையானால் தலைகளில் அதிகமாக நரை விழுகும். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு வசனத்தை இறக்கி கொடுத்தான். சூரா ஹூத்ல இந்த வசனம் தான், ஃபஸ்தகிம் கமா உமிர்த. நம்ம நினைக்கிறோம் இந்த வார்த்தை ரொம்ப சுலபமான வார்த்தை, இது என்ன இருக்குது? அல்லாஹ் என்ன சொல்றான்? நபியே, நீர் ஏவப்பட்ட பிரகாரம் நேர்வழியில் உறுதியாக இருப்பீராக. ஒரு சாதாரண வார்த்தையா நமக்கு தெரியுது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்தை குறித்து அதிகமா கவலைப்பட்டாங்க, அதிகமா சிந்தனை செஞ்சாங்க. என்ன அல்லாஹு தஆலா நம்மளை ஏவி இருக்கிறான், என்ன பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறான், எவ்வளவு பெரிய பொறுப்பு. சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்தார்களுக்கு ஒரு முன்மாதிரியே அந்த உலகத்துல வாழணும். இப்போ எவ்வளவு பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம். நம்ம அல்லாஹ் என்னென்னலாம் நமக்கு ஏவி கொடுத்தானோ அதுல நம்ம நிலைத்திருக்கணுமே அப்படின்னு சிந்தனை செய்து இந்த ஹூதில் இருக்கக்கூடிய அந்த வசனம் என்னுடைய நரைக்கு காரணமாகி விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்தை குறித்து நிறைய சிந்தனையும் கவலையும் பயத்தோடு இருந்திருக்கிறாங்க. அதே போல சில ரிவாயத்துகள்ல பாத்தீங்கன்னா சூரா கியாமா, அதே போல சூரா வாக்கியா, சூரா முர்சலாத், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரின் நரைக்கு காரணமாம். சுப்ஹானல்லாஹ். இந்த சூறாக்கள்ல முழுமையா கியாமத் நாளை குறித்தும் மனிதர்கள் மீது இருக்கக்கூடிய பொறுப்புகளை குறித்தும், குறிப்பாக நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை குறித்தும் அல்லாஹு தஆலா நிறைய இடத்துல சொல்லியிருப்பார். அதுல ரொம்ப ஆமா நாம அப்படி நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதருக்கான நரைக்கு காரணம் இதுதான். ஆமா, இஸ்திகாமத், அப்ப நிலைத்திருக்கக்கூடிய தன்மையோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை கொண்டு நமக்கு உணர்த்துறான். சுப்ஹானல்லாஹ், நமக்குமே அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இப்பொழுதுமே குர்ஆன்ல இருக்குது. ஒவ்வொரு நேரமும் ஓதும் பொழுது என்ன அர்த்தம்? நீர் ஏவப்பட்ட பிரகாரம் நேர்வழியில் உறுதியாக இருப்பீராக. தினமும் நம்ம ஒவ்வொரு தொழுகையிலையும் இஹ்தினா சிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களை நேரான வழியில் நடத்துன்னு சொல்லிட்டு ஒரு துஆவாகவே அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை நமக்கு கொடுத்துட்டான். ஏன்? அந்த இஸ்திகாமத் என்கின்ற தன்மை அப்பொழுது நிலைத்திருக்காது. எப்பொழுதுமே நிலைத்திருக்கிறதுக்கு பல வழிகளை நம்ம ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த இஸ்திகாமத் என்கின்ற தன்மை அப்பப்போ என்ன செஞ்சிடும்? கொஞ்சம் சருகாகும், அப்பப்போ பலகீனமாகும். அப்போ அந்த இஸ்திகாமத் என்கின்ற நிலைத்திருக்க தன்மை தடுமாறக்கூடிய நிலைகளும் ஏற்படும். நல்லா பாதுகாக்கணும். இப்போ அல்லாஹ் எத்தனை ஏவல்களை நமக்கு கொடுத்துருக்கிறான். இப்போ உதாரணமாக தொழுகையில் நம்ம நிலைத்திருக்கோமா? ஒவ்வொரு இதில் இஸ்திகாமத்தை நம்ம எண்ணி பார்க்கணும். இந்த கால சூழ்நிலைகளில் தொழுகை,
நமக்கான பொறுப்புகள், இல்லை அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தின் மூலியமாக ஜக்காத் சதக்கா கொடுப்பது, பிறர் நலம் நாடுவது, இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு செயலை எடுத்தால் நிலைத்திருக்கக்கூடிய தன்மையோடு நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் அந்த செயலை எடுத்துக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலலாம் ஏதாவது ஒரு அமலை கேட்டால், உதாரணமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்தீங்கன்னா தஹஜ்ஜுடைய தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அடிக்கடி கேட்பாங்க. அவங்க வாழ்நாள் முழுவதும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தஹஜ்ஜுடைய தொழுகை விட்டதே கிடையாது. அதே போல் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இரவு நேரத்தை 3 பகுதியாக பிரிச்சுக்கிடுவாங்களாம். இரவு நேரத்தை 3 பகுதியாக பிரித்து கொண்டு தூக்கத்திற்கும் இறைவனை வணங்குவதற்கும் இறைவனிடத்தில் தௌபா செய்வதற்குமாக 3 பகுதியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் பிரித்து தான், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய அடிமை எல்லாத்தையுமே எழுப்பி விடுறது. இப்போ அவங்களுடைய அந்த தன்மை என்னன்னா, கடைசி வரைக்கும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இரவு நேரத்தை உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறார்கள் தன்னுடைய அமலை கொண்டு. இப்போ நம்ம எவ்வளவோ விஷயங்களை நம்ம கேட்குறோம். அதனால முதல்ல நம்மளுடைய அமலில் நாம் கொண்ட கொள்கையில் இன்ஷா அல்லாஹ் இஸ்திகாமத்தோடு இருக்க வேண்டும். இப்போ நம்ம தொழுகையை நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த தொழுகையில எவ்வளவுதான் காரணங்கள், ஏதாவது ஒரு நிகழ்வுகள், என்ன நிகழ்ச்சி நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் அந்த தொழுகையில் இஸ்திகாமத்தோடு இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம ஏன்னா அல்லாஹு தாலா சொன்னது போல எதுக்கு வேணாலும் நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்கலாம். ஆனால் இந்த தொழுகைக்கு மட்டும் நம்மளால் அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு காரணமும் சொல்ல முடியாது. அதே போலத்தான் எல்லா அமல்களுக்கும் கூட. இப்போ நம்ம எந்த அமலை எடுத்துக்கிறோமோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போல குறைவாக இருந்தாலும் நிறைவாக நிரப்பமாக தொடர்ந்து செய்யக்கூடிய அமல்கள் தான் அல்லாஹ்விற்கு விருப்பமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி உணர்த்துறான் தெரியுமா இந்த இஸ்திகாமத்தை? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை சொல்லி உணர்த்துறான். 950 வருஷம் ரசூல் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடிய நூஹ் என்ன செய்கிறாங்க, அழைப்பு பணி செய்கிறாங்க. அவங்க கப்பல் கட்டும் போதெல்லாம் அந்த மக்கள் என்ன கேட்பாங்க தெரியுமா? எதுக்காக நூஹ் இப்படி கப்பல் கட்டிட்டு இருக்கீங்க? அந்த நேரத்தில் அந்த கால சூழ்நிலையில் வெயில், சரியான வெயிலாம். அப்போ அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி சொல்லுவாங்க, அதாவது இல்லை வெள்ள பிரளயம் வரப்போகுது, அதுக்காக நான் உங்களை காப்பாற்றுறதுக்கு கப்பல் கட்டுறேன். அடிக்கிற வெயிலுக்கு மழை வர்றதே பெரிய விஷயம், நீ வெள்ள பிரளயம் வருமா, பைத்தியமானி அப்படின்னு சொல்லிட்டு, அதான் வெளியில தான் இது நீ என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேலி கிண்டல் செய்ய ஆரம்பிச்சாங்க. நாட்கள் கடக்க அந்த கப்பல் முழு நிலைக்கு வரும்போதெல்லாம் என்ன செய்வாங்க, அங்கே போய் இயற்கை தேவைகள், தேவையில்லாத அசுத்தங்களை செஞ்சு விட்டுட்டு வந்துடுவாங்க. இப்படியெல்லாம் கடந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அதே போல வெள்ளப்பிரளயம் ஏற்படுது. கப்பலில் எல்லாரும் ஏறி ஜூதுமலைக்கு எல்லாம் ஒதுங்கி காப்பாற்றப்பட்டு இந்த வரலாற்றை முடிக்கும் பொழுது அல்லாஹு தாலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்றா, நூகை போன்று நீங்கள் இஸ்திகாமத்தோடு இருங்கள். நான் சொல்றது உறுதியா இருங்க. 950 வருஷம் மனத்தளரலையே அந்த நூஹ் சூறாவில் அழகா சொல்லுவாங்க, இரவும் பகலும் அவங்க தாவா பணி செஞ்சாங்களாம். இரவும் பகலும் அவர்கள் அழைப்பு பணி செய்து கொண்டே இருந்தார்களே, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செஞ்சு கொண்டே இருந்தார்களே, அந்த இஸ்திகாமத் உங்களுக்கு வேண்டும் நபி. இப்போ இதெல்லாம் யோசிக்கும் பொழுது அவங்களுக்கு தலை நிறைவிழத்தானே செய்யும். ஏற்றுக்கிட்டாங்க, கைவிட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. சுபஹான் அல்லாஹ். நிறைய இருக்குது, எல்லாம் பாதுகாக்கணும். இப்போ இவ்வளவு துன்பத்திற்கு பின்னால் எவ்வளவு இஸ்திகாமத்தோடு இருந்தாங்க, அதே போன்று நீங்கள் இருங்க நபி. நம்ம குரான்ல வழி நெடுக இஸ்திகாமத்துக்கான வரலாறுகள் நிறைய இருக்குது. இந்த ஜாலுத்துடைய ஜாலூத் என்கின்ற ஒரு அரசனை கொள்வதற்கு தாலூத் என்கின்ற ஒரு நல்ல ஒரு சாலிஹான ஒரு மனிதர் அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சா. ஆமாம், அதான் அந்த வரலாறுகள்லாம் எல்லாருக்குமே தெரியும். அதில் நம்ம பிரத்யேகமாக ஒரு துவா தாலூத் என்கின்ற அந்த அரசர் செய்வார். ரப்பனா அஃப்ரிக் அலைனா சொபுரம் ஒ சப்பித் அக்தாமனா வன்சூர்னா அலல் கௌமில் காஃபிரின். இஸ்திகாமத்தை வெளிப்படுத்தக்கூடிய துவா. இந்த துவா நம்ம அடிக்கடி செய்யணும். ரப்பனா அஃப்ரிக் அலைனா, எங்கள் மீது கருணை காட்டு, இரக்கம் காட்டு, சொபுரன் ஒ சப்பித் அக்தாமனா, எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்து, வன்சூர்னா அலல் கௌமில் காஃபிரின், காஃபிர்களுக்கு எதிராக எங்களுடைய பாதங்களை நீ உறுதிப்படுத்தி உதவி செய். இதெல்லாம் இஸ்திகாமத்துக்கான தன்மைகள், இதற்கான வெளிப்பாடுகள். அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்ம எந்த கொள்கையில் இருந்தாலும் சரி, எந்த அமல் செய்தாலும் சரி, அந்த உறுதியும் நிலைத்திருக்கும் தன்மையும் இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்கான பாடம் தான் இந்த பாபுல் இஸ்திகாமத்துடைய பாடமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நம்ம பார்ப்போம்.